இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்து நியூ அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரெயினை வந்து எப்படி மறைய வைக்கிறது, பறக்க விட்றதுன்னு, அதாவது பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம்போல ட்ரெஸ்ஸு மாற்றிப்போம். நம்ம காம்பினேஷன் நம்மளுக்கு செட் ஆகுறது ஒயிட் டிஷர்ட் இல்லை பிளாக் டிஷர்ட், அப்புறம் ஒயிட் பேண்ட்டு இல்லை பிளாக் பேண்ட். ஒயிட் டிஷர்ட்டுக்கு வந்து பிளாக் பேண்ட்டு, பிளாக் டிஷர்ட்டுக்கு வந்து ஒயிட் பேண்ட். மாஸ்க் நம்மளுக்கு பிடிச்ச மாஸ்க் இன்னும் வரல, எடுத்துப்போம் கைஸ். அடுத்து இன்ஃபினிட்டி ஹெல்த் கொடுத்துப்போம். ஆடு வேறு வந்துருச்சா, இது வேறு கைஸ் கடுப்பு ஏற்றுது. ஓகே, இன்னும் 2 வாட்டி இன்ஃபினிட்டி ஹெல்த்து. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஹயபுசாக்கு கால் பண்ணிப்போம். 7000 அதுக்கு சீட் கோட் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இதை எடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதுதான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எல்லாம் ரூட் தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. என்ன நம்ம வீட்டிலேருந்து ரைட் சைடு டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க வேண்டியதுதான். இதுலேயும் மோதாமல் போனால் கீழே விழுவ மாட்டோம். இப்போ இதில் திரும்பி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். இந்த ரவுண்டாக நான் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்திருக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து திரும்ப ரைட்டு திரும்பினோடனே தூரத்தில் தெரியுதா ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஜூ ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில். இப்போ அப்படியே திரும்பி ட்ரெயின் வந்து இங்கே நிற்காது, அங்கே நிற்கும். நம்ம பக்கத்தில் போனோன்னா ட்ரெயின் இங்கே வந்து நிற்கும். அதனால் நம்ம இப்போ அங்கே போவோம். தூரத்தில் அங்கே தெரியுதா ட்ரெயின்? இந்த இப்போ தெரியல, இந்த இப்போ தெரியுது நிற்கிது பாருங்க அங்கே. நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போக போக நம்ம இங்கே வந்து நின்றோம். இங்கே பாருங்க, ட்ரெயின் போய் அங்கே நிற்கும். ஹெல்மெட் போட்டு போமா, ஹெல்மெட் போட்டு போ. ஓகே, ட்ரெயின் பின்னாடியே மெதுவாக போக வேண்டியதுதான். அங்கே நின்றும் ட்ரெயின். ஓகே, வந்தாச்சு பக்கத்தில். எங்கேயாவது நிப்பாட்டி தாங்க போயிடலாம். ஃபோன் ஆன், ஹெல்மெட்டை வேறு கழட்டணும். ஹெல்மெட்டை கழட்டி அங்கே தூக்கி போட்டுடலாம் வாங்க. அதுக்கப்புறம் ஃபோனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து M1ன்னு டைப் பண்ணணும். M1 டன் கொடுத்துட்டு இப்போ M2 ஸ்டார்டிங் சிம்பிள் ஒன்று வரும். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் பைக், என்ன பைக் வேணால் நம்மளுக்கு பிடிச்ச ஹயபுசாவே எடுத்துப்போம். புதுசு தான் எடுக்கணும், ஏற்கனவே கொண்டு வந்தது எடுக்கக்கூடாது. ஆடு வேறு வந்துருச்சு அதுக்குள்ளே. பிடிச்ச பைக் எடுத்துக்கலாம், ஆனால் புதுசாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே கொண்டு வந்ததாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆரோ, ரெட் கலர் ஆரோ, அதாவது M1ன்னு போட்டு வர வச்சோம்ல, அங்கே போய் நிப்பாட்டிடணும். அங்கே போய் அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த ஸ்லோ மோஷன் இருக்குல்ல மேலே, அது நமக்குன்னா இந்தமாரி ஜம்ப் ஆகும். இப்போ இறங்கி போயிட்டு ட்ரெயினில் ஏறணும். ஏறினோடனே அந்த ஸ்லோ மோஷன் திரும்பி அப்படின்னா ட்ரெயின் பறக்க ஆரம்பிச்சிடும். பறக்கும் போது நம்ம குதிச்சிடணும். இப்போ குதிச்சிடணும் நம்ம, இல்லாட்டி நம்மளும் ட்ரெயினோட சேர்ந்து பறந்து போயிடுவோம்.
நம்ம அங்கே தான் ட்ரெயின் இந்த அந்த சைடு தான் போச்சு. இந்த அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே போவோம் பைக் எடுத்துகிட்டு. நம்ம வந்து ஸ்லோ மோஷன் அமுக்கணும்ல பைக்கில் இருக்கும்போது, அதே தான் ட்ரெயினில் ஏறிட்டு திரும்பி ஸ்லோ மோஷன் அமுக்கணும்னு தான் ட்ரெயின் பறக்கும். பறக்கும் போதே நம்ம குதிச்சிடணும். சரி, இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். ட்ரெயின் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தால் லக்கு, ஆனால் இருக்காது. நம்ம போய் நம்ம பார்க்கிங் ஷெட்டில் நிப்பாட்டிடலாம். இங்கே தான் நம்ம பார்க்கிங் ஷெட்டு. அங்கே தூரத்தில் இது பக்கத்தில் தான் இது தெரியுது பாருங்கள். இங்கே நிப்பாட்டிட வேண்டியதான். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் நியூ அப்டேட்டோட சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.